ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் கழுவி வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அந்த கழுவுன மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா அதுவும் போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த மசாலா இதெல்லாம் கொஞ்சம் இது ஆகட்டும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி பாருங்கள், அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அது வேகிறதுக்காக. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் விசில் மூடிடலாம். 3 விசில் வந்தால் போகிறோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. நல்லா வேகணும். ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்லோ பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி அதுலேயே இருக்குது. இப்போ வேறு பேனில் போட்டுடலாம். ஏன்னா ட்ரை ஆகணும், தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். வெங்காயம் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் 2 வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் தான் போடுறேன் நான். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி அது ஃபுல் ட்ரை ஆகணுங்க. அதை மட்டும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பண்ணி அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. சுக்கா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.